நாங்குநேரியில் இளைஞர் சாமிதுரை கடந்த 2022ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராக்கெட் ராஜா உட்பட 11 பேரையும் விடுதலை செய்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. நாங்குநேரி இளைஞர் கொலை வழக்கில் 11 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைக்கிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான தகவல்கள். நிச்சயமா ஜெயா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி உள்ள மஞ்சக்குளத்தைச் சேர்ந்தவர் சுந்தரபாண்டி, இவரது மனைவி முத்து, இவரது மகன் சாமிதுரை கடந்த 2019ஆம் ஆண்டு கோதைச்சேரியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கொலை செய்வதற்காக பழிவாங்கும் நோக்கத்தோடு ஆத்மபாண்டியன் என்ற ராக்கெட் ராஜா தூண்டுதலின் பேரில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி சாமித்துறையை பரமசிவம் மகன் முருகேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் வெட்டி படுகொலை செய்ததாக நாங்குநேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முருகேசன், ஆனந்த், ராஜசேகர், பிரவீன்ராஜ், ஜியாக்கப், விக்டர், ராஜுபாபு, ஆனந்த்ராஜ், ராக்கெட் ராஜா உள்ளிட்ட 11 பேர் மீது நாங்குநேரி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு என்பது திருநெல்வேலி முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு மாலை 5 மணிக்கு வழங்கப்படும் என நீதிபதி செல்வம் உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ராக்கெட் ராஜா உள்ளிட்ட 11 பேரும் சரியாக 11 மணிக்கு மாலை 5 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இதைத் தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜரான 11 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருடைய குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாதால் ஒட்டுமொத்தமாக அந்த 11 பேரும் விடுதலை செய்வதாக நீதிபதி செல்வம் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ராக்கெட் ராஜா உள்ளிட்ட தனி வாகனத்தில் பாதுகாப்போடு வந்த ராக்கெட் ராஜா மற்றும் பலர் நேரடியாக இங்கிருந்து அவசரமாக தங்கள் புறப்பட்டு சென்றார்கள். விஜயா, அண்மைச் செய்திகள் குறித்தான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.